அபிகாயில் ஒரு மிகுந்த அறிவும் புத்திசாலித்தனமும் கொண்ட பெண். அவள் கணவன் நாபால் மிகவும் பணக்காரன். அவனிடம் ஆயிரக்கணக்கான ஆடுகள் மற்றும் செம்மறியாடுகள் இருந்தன. ஆனால் பைபிள் நாபாலை பற்றி சொல்லும்போது அவன் முரட்டுத்தனமானவன், அகந்தை கொண்டவன் என்று குறிப்பிடுகிறது. இதற்கு பூரண எதிர்மறையான குணம் கொண்டவள்தான் அபிகாயில். புத்திசாலி, அழகானவர், அமைதியானவர், நல்ல தீர்மானம் எடுக்கும் திறனுடையவர். 2. டேவிட் உதவி கேட்ட சம்பவம். அந்த காலத்தில் டேவிட் இன்னும் ராஜாவாகவில்லை. அவர் தனது மனிதர்களுடன் வனாந்தரத்தில் தங்கியிருந்தார். அந்த நேரத்தில் டேவிடின் மனிதர்கள் நாபாலின் மேய்ப்பர்களை பாதுகாத்தார்கள். திருடர்கள் அல்லது எதிரிகள் வராமல் பார்த்து கொண்டார்கள். ஒரு நாள் ஆடுகளை வெட்டும் திருவிழா நடந்தது. அந்த சமயத்தில் டேவிட் தனது மனிதர்களை அனுப்பி, நாங்கள் உங்களுக்கு நல்லது செய்தோம், அதனால் எங்களுக்கு சிறிது உணவு கொடுங்கள் என்று கேட்டார். 3 நாபாலின் அகந்தை. ஆனால் நாபால் மிகவும் மோசமாக பதில் சொன்னான். அவன் சொன்னது, டேவிட் யார்? இப்போ எல்லாரும் தங்கள் எஜமான்களிடமிருந்து ஓடி வரும் அடிமைகள். இதனால் டேவிட் மிகவும் கோபப்பட்டார். அவர் 400 வீரர்களை ஆயுதம் எடுத்துக்கொள்ளச் சொன்னார். அவர் நாபாலின் வீட்டை அழிக்க முடிவு செய்தார். 4 அபிகாயிலின் புத்திசாலித்தனம். நாபாலின் ஊழியர்கள் இந்த விஷயத்தை அபிகாயிலிடம் சொல்லினர். அபிகாயிலுடனே 200 அப்பங்கள், 2 திராட்சை மதுபானங்கள், 5 வெட்டிய ஆடுகள், தானியங்கள், உலர் திராட்சைகள் இவைகளை எடுத்துக்கொண்டு டேவிடை சந்திக்கச் சென்றாள். அவள் டேவிடை பார்த்தவுடன் தாழ்மையுடன் தரையில் விழுந்து வணங்கினாள். அவள் சொன்னது, என் கணவன் நாபால் ஒரு முட்டாள் மனிதன். இந்த தவறுக்கு என்னை மன்னியுங்கள். 5 அபிகாயிலின் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். அபிகாயில் டேவிடிடம் மிகவும் ஆழமான வார்த்தைகள் சொன்னாள். தேவன் ஒரு நாள் உங்களை இஸ்ரவேலின் ராஜாவாக ஆக்குவார். அப்போது இந்த கோபத்தில் செய்த தவறு உங்களுக்கு வருத்தமாக இருக்கும். இந்த வார்த்தைகள் டேவிடின் மனதை மாற்றின. 6 டேவிடின் பதில். டேவிட் சொன்னார், இன்று என்னை இரத்தப்பழி செய்வதிலிருந்து காப்பாற்றியது நீதான். அவர் அபிகாயிலை ஆசீர்வதித்தார் மற்றும் அவள் கொண்டு வந்த பரிசுகளை ஏற்றுக்கொண்டார். 7 நாபாலின் முடிவு. அபிகாயில் வீட்டிற்கு திரும்பிய போது நாபால் மிகவும் குடித்துக் கொண்டிருந்தான். அடுத்த நாள் அவள் எல்லாவற்றையும் சொன்னாள். அதை கேட்ட நாபால் அதிர்ச்சியில் விழுந்தான். 10 நாட்களுக்கு பிறகு தேவன் நாபாலை அடித்து அவன் இறந்தான். 8 அபிகாயில் ராணியாக ஆனாள். பிறகு டேவிட் அபிகாயிலுக்கு செய்தி அனுப்பினார். அவர் அவளை திருமணம் செய்தார். அபிகாயில் பின்னர் இஸ்ரவேலின் ராஜா டேவிடின் மனைவியாக ஆனார். இந்த கதையின் ஆழமான அர்த்தம். இந்த கதை நமக்கு 3 பெரிய பாடங்கள் கற்றுக் கொடுக்கிறது. 1. புத்திசாலித்தனம் கோபத்தை வெல்லும். 2. தாழ்மை பெரிய பிரச்சனையை தீர்க்கும். 3. ஒரு நல்ல தீர்மானம் ஒரு குடும்பத்தை காப்பாற்றும்.